அனைவருக்கும் வணக்கம். நேயர்களால் நான், நேயர்களுக்காக நான். உறவுகள் என்ற தலைப்பில் சிலவற்றை பார்க்கலாமா? அதாவது உறவுகள் மிக மிக அவசியம். உறவுகள் மிக மிக அவசியம். மனித வாழ்வில் உறவுகள் மிக மிக முக்கியமானது ஒன்றாகும். மனிதனின் மகிழ்ச்சிக்கும் மனிதனின் மனநலத்திற்கும் இவை அனைத்தும் நன்றாக இருக்க உறவுகள் மிக மிக அவசியம். உறவுகள் மூலம் ஆறுதல் அடையலாம். உறவுகள் இருந்தால் மன அழுத்தம் இல்லாமல் இருக்கலாம். அதனால் நோய் எதிர்ப்பு பாதிப்பு எதுவுமே இருக்காது. உறவுகள் இருப்பதால் தனிமை என்ற உணர்வு நம்மை பாதிக்காது. உறவுகள் பலமாக இருந்தால் உறவு பாலம் மூலம் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும். நல் உறவுகள் மூலம் நல்ல பழக்க வழக்கங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். நல் உறவுகள் மூலம் நாம் அனைத்து முயற்சிகளையும் வெற்றியோடு அணுகலாம். அணுகுமுறை உறவுகளுக்கு மிக மிக அவசியம். அதைவிட முக்கியம், நேரத்தை நாம் உறவுகளுக்கு ஒதுக்க வேண்டும். உறவுகளை பலப்படுத்த கையாள வேண்டிய முறைகள் என்னவென்று பார்க்கலாமா? முதலில் மரியாதையை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் புரிதல் வேண்டும். எண்ணங்கள் எதிர்மறையாக இருக்கக்கூடாது. எண்ணங்களை நேர்மறையாக ஓடவிட வேண்டும். அதாவது வருவது போவது, விழா எடுப்பது, உணவு உபசரித்தல், இவை அனைத்தும் நல்ல முறையில் இருக்க வேண்டும். ஏனோதானோ என்று இருக்கக்கூடாது. மனித உறவானது தந்தை தாயுடன் பிறந்தவர்கள், தாய் தந்தையின் பெற்றோர்கள், மனைவி கணவனுடன் உடன் பிறந்தவர்கள், அவர்களுடைய உறவுகள், இப்படி கிளைகளாக ஆலமரத்து கிளைகளைப் போல விரிந்து பறந்து கொண்டே இருக்கும். இதுதான் உறவு. ஆலமரம் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கின்றது, கிளைகள் எப்படி மிக அதிகமாக இருக்கின்றது, அதுதான் உறவுகளுக்கு ஒரு அடையாளம். அக்காலத்தில் உறவுகள் பாசம் உணர்வு மிகுந்து நெருக்கமாக இருந்தது. அப்போது மகிழ்ச்சியும் அதிகமாக இருக்கும். ஒருவருக்கு ஒருவர் தைரியமாக வாழ்வில் பயணம் செய்வர். ஆனால் இப்பொழுது பணத்தால், பதவியால், ஆடம்பரத்தால் போட்டி போட்டுக்கொண்டு வாழ்க்கையை ஓட்டுகின்றனர். உறவுகளில் விரிசல் ஏற்படுகின்றது. மிகச் சுலபமாக விரிசல் ஏற்படுகின்றது. நாம் நம் உறவுகளுக்கு பண உதவி, பொருள் உதவி செய்யாவிட்டாலும் இரத்த பந்தத்திற்கு மரியாதை கொடுக்க வேண்டும். அதுவே போதுமானதாக இருக்கின்றது இக்காலத்தில். வாழ்க்கை என்பது மிகவும் ஒரு புனிதமானது. வாழ்க்கையை நகர்த்தும் சக்தி எது என்றால் ஒருவருக்கு ஒருவர் புரிதல் வேண்டும். உறவுகள் கண்ணாடி போன்றது. உறவுகள் எப்படி போன்றது? கண்ணாடி போன்றது. கண்ணாடி உடைந்தால் ஒட்ட வைக்க முடியுமா? முடியவே முடியாது. ஒரு முறை மனக்கசப்பு ஏற்பட்டு விட்டால் மீண்டும் பழைய நெருக்கம் இருக்கவே இருக்காது. ஒரு முறை மனக்கசப்பு ஏற்பட்டு விட்டால் மீண்டும் பழைய நெருக்கம் இருக்கவே இருக்காது. மிகவும் சிரமம். எங்கும் உறவுகளை புதுப்பிக்க முடியாது. புதுப்பித்தாலும் பழைய உறவு இருக்காது. உறவுகளிடம் அன்பை பெற மிகவும் கடினம். உறவுகள் ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்து இருப்பது தான் உறவு. உறவுகளை ஒதுக்கி வாழும் குடும்பம் மன உளைச்சலோடும், பதற்றத்தோடும், பயத்தோடும், வீண் சச்சரவுகளோடும், எதிலும் செயல்பட இயலாத சூழ்நிலைகளோடும், ஒருவருக்கொருவர் புரிதல் இல்லாமல் சண்டையிட்டு கொண்டு சிலவற்றை சந்திக்க வேண்டி வரும். உறவுகளை நாம் வீணாக கழித்து விடக்கூடாது. உறவுகளை மேலும் மேலும் பலப்படுத்த வேண்டும். அக்காலம் என்ன, இக்காலம் என்ன, எல்லோரும் மனிதர்கள் தானே, கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லவா? அதாவது முன்பு அனைவரும் கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வந்தனர். குழந்தைகளின் முன்னேற்றம் மிக மிக அருமையாக இருந்தது. அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், ஒழுக்கம்,
அவர்களுடைய அன்பு பண்புகள், அவர்கள் உறவுகளிடம் அணுகும் முறை, இப்படி எல்லாவற்றிலும் அவர்கள் சத்துள்ள உணவுகளை உண்பது, எல்லோருடன் சேர்ந்து உண்ணும் பொழுது மிக அதிகமாக பேசிக்கொண்டே மகிழ்ச்சியாக உண்பது, இப்படி உண்பதால் குழந்தைகளுடைய அதாவது அதாவது குழந்தைகளுடைய சக்தி, அதாவது சத்துள்ள உணவு உண்டு குழந்தைகளுக்கு நோய் நொடியின்றி இருக்கும். அப்படி நோய் நொடி வந்தாலும் ஒருவருக்கொருவர் ஆறுதலோடு மருத்துவரை அணுகி விரைவில் குணமாக பல முயற்சிகள் எடுப்பர். உடனடியாக ஒருவருக்கொருவர் கலந்து ஆலோசித்து முதலுதவி, அதாவது வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து அவர்களுக்கு முதலுதவி செய்வர். இப்பொழுதெல்லாம் எடுத்ததற்கெல்லாம் மருத்துவரிடம் செல்ல வேண்டி வரும். அப்படி தாமதமானால் ஆபத்துகளை சந்திக்க நேரிடும். இப்படி பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறது அல்லவா? நாம் அவற்றை சந்திக்க வேண்டாம் என்று நினைத்தால் உறவுகளுக்கு நாம் ஒரு பாலமாக இருக்க வேண்டும். உறவு பாலம் பலமாக இருந்தால் நல்லா பயணம் செய்யலாம் அல்லவா? உறவு பாலத்தை ஸ்ட்ராங்காக வைக்க வேண்டும். அதாவது பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். கூட்டு குடும்பமாக இருக்கும் காலத்தில் சிக்கல் இல்லாது வாழ்ந்து வந்தார்கள். உன்னிடம் பணம் இருந்தால் போடு, என்னிடம் பணம் இருந்தால் போடு, நான் கொடுக்கின்றேன், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வார்கள். அதன்படியே செய்வார்கள். இப்பொழுதெல்லாம் வெளியில் கடன் வாங்க முடியாது, அப்படி கொடுத்தாலும் கட்ட முடியாது. என்ன செய்வது? சூழலில் சிக்கி தவித்து கொண்டு வெளியில் சொல்ல வெட்கப்பட்டு கொண்டு வாழ்வை ஓட்டிக்கொண்டு இருப்பார்கள். இது தேவையா? கூட்டு குடும்பங்களில் முதியவர்களின் வழிகாட்டுதல் மூலம் அனைத்து வளங்களும் கிடைக்கும். கூட்டு குடும்பத்தில் முதியவர்களின் வழிகாட்டுதல் மூலம் அனைத்து வளங்களும் கிடைக்கும். முதியவர்கள் என்றால் இப்பொழுது சீ என்கிறார்கள். மனதளவில் நினைத்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது வாயளவில் சீ என்று சொல்லும் அளவிற்கு ஆகிவிட்டது. அப்படி வெறுக்கக்கூடாது. அவர்களுக்கு பணிவிடை செய்வதில் நாம் முன்வர வேண்டும். அது தாய் தகப்பனாகட்டும், மாமனார் மாமியார் ஆகட்டும், நாம் அவர்களுக்கு பணிவிடை செய்ய முன்வர வேண்டும். அவர்களை ஒரு குழந்தையைப் போல் நாம் பாவிக்க வேண்டும். இப்பொழுதெல்லாம் பெரியவர்கள் இருந்தால் அவர்களை உள்ளே இருங்கள் என்று முன்கூட்டியே ஆட்கள் வருவதற்கு முன்கூட்டியே அவர்களை உள்ரூமில் உட்கார வைத்து விடுகிறார்கள். டிவி போடக்கூடாது என்கிறார்கள். தங்களுடைய குழந்தைகளுக்கு படிப்பு கெடும் என்று அவர்கள் அலைபேசியை வைத்து கொண்டு காலத்தை விரயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெரியவர்கள் அப்படி அலைபேசியை வைத்து கொண்டு இருக்க முடியாதல்லவா? இப்படித்தான் காலம் ஓடிக்கொண்டு இருக்கின்றது. அதாவது கூட்டு குடும்பமாக இருப்பவர்கள் முதியவர்களின் வழிகாட்டுதல் மூலம் அனைத்து வளங்களும் பெற்றுக்கொள்வார்கள். இது உறுதி. கோடை விடுமுறையில் சுற்றுலா தலங்களுக்கு சென்று வருவது போல தங்கள் குடும்ப உறவுகளையும் மறக்காது இருந்து அவர்கள் இருக்கும் இடம் தேடி சென்று அவர்களை மகிழ்விப்போம். நாமும் மகிழ்வோம். உறவுகள் என்றுமே தேவை. உறவு பாலம் பலமானால் வாழ்வில் பயம் ஏது? உறவுகள் என்றுமே தேவை. உறவு பாலம் பலமானால் வாழ்வில் பயம் ஏது? இதை மனதில் வைத்துக்கொள்வோம். அனைவருமே வைத்துக்கொள்வோம். உறவுகள் என்றுமே தேவை. உறவு பாலம் பலமானால் வாழ்வில் பயம் ஏது? நான் ஒன்று சொல்கின்றேன். அதாவது உறவுகளை நாம் என்றும் மதிக்க வேண்டும். உறவுகளை ஒதுக்காது, உறவுகளை அவ்வப்பொழுது நாம் தேடி சென்று உறவுகளுக்கு நாம் மகிழ்ச்சி ஊட்டும்படியாக ஏதாவது நம்மால் முடிந்ததை செய்ய வேண்டும். உறவுகள் நமக்கும் செய்வார்கள். உறவுகளோடு பரிமாற்றம் இருக்க வேண்டும். உறவுகளோடு கருத்து பரிமாற்றம் மட்டும் இல்லாது உறவுகளோடு ஒரு இனிப்பு, காரம், பலகாரம் இப்படி பரிமாற்றமும், உறவுகளின் குழந்தைகளுக்கு ஒரு புத்தாடை கொடுப்பதும்,
நாமும் வாங்கி கொள்வதும் உறவுகளுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து நாம் உறவுகளிடம் மகிழ்ச்சியை வாங்கி கொண்டு வருவோம். தங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்ள தேவி எஸ்ரோமா.